நாளைக்கோ நாளைக்கோ விஜயபாஸ்கரும் எம்ஆர் விஜயபாஸ்கரும் 2 ம். விஜயபாஸ்கரும் தாவேக்கால சேர்றாங்க. கூட ஒரு 5, 6 எம்எல்ஏ மாவட்ட செயலாளர் கூட்டு போய் சேர போகிறதாக தகவல். அதனால் இது வந்து 31 அப்படின்றத நோக்கியும் இன்னும் குறைவாகவும் நோக்கி நகரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. அவர்களை பொறுத்த வரைக்கும் அங்கே இருந்தால் போனி ஆகாது. இங்கே வந்தால் எதாவது தேர்த்திக்கலாம். 5 வருஷம் ஏதாவது தேர்த்திக்கலான்ட்டு தான் வராங்க. தூய சக்தி தாவேக்காக்குன்னு ஒரு தனித்தன்மை, தாவேக்கா தொண்டர்களை நான் இப்படி வழி நடத்த போகிறேன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதாவது நல்ல பாலில் விஷம் கலந்த பாலையும் சேர்த்து ஊற்றுறீங்க. அப்போ இந்த பிரச்சனைனால அதிமுக செதறிக்கிட்டே இருக்குது. அதில் இன்னொன்று எஸ்பி வேலுமணி அவர் வெளியே வர போகிறாரா, உள்ளே இருந்து சண்டை போட போகிறாரான்னு தெரில. நான் விசாரித்த வரைக்கும் உள்ளே இருந்து சண்டை போட போகிறாரு. நம்ம ஒன்றும் சரத்குமாருக்கு வக்காலத்து வாங்க வரல. போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே போயிட்டு வர்றதை அப்படி பெருமையாக இது பண்ணிக்கிறான். கேக்கு வெட்டுறான், கத்தி வச்சு வெட்டுறான், வால் வச்சு வெட்டுறான். இப்படி தெரிஞ்ச ஆட்கள் தான். சரத்குமாரும் அதில் ஒருத்தர் தான். நான் எம்எல்ஏவா அப்படின்னு அதை நம்புறதுக்குள்ளே அமைச்சர், ஐயோ நான் அமைச்சரா அப்படின்னு. ஆனால் இவர்கள் எல்லோரும் யார்? விஜய் படத்தை பார்த்துட்டு தியேட்டரில் விசில் அடிச்சுக்கிட்டு. சிஎம் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி போதை கலாச்சாரம், பெண்களுக்கு எதிரான அநீதிகள் இதெல்லாம் வந்துட்டு நடக்கிறதுக்கு காரணம் சட்ட ஒழுங்கின்மை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் சட்டம் வந்தாலும் தனி மனித ஒழுக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் புகார் பெட்டி வைக்கிறோம், அங்கே பிடிக்கிறோம், எப்படி சிங்கப்பெண் படை அந்த மாதிரி லோக் ஆயுக்தா ஸ்ட்ராங் பண்ணுங்க. என்ன நடக்குது பாருங்கள். இது எதுவுமே பண்ண மாட்டோம், நாங்கள் வந்து இப்படி தான் பண்ணுவோம், அதிமுகவில் இருந்தோம் மற்ற கட்சியிலேருந்து ஆள் சேர்த்துக்கிட்டு இருப்போம்னா 10ஓடு 11 அத்தோடு இது ஒன்று தான் முடியும். நியூஸ் பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இன்னைக்கு நடக்க இருக்க தோழமை கட்சி கூட்டத்தில் இடதுசாரிகள் பங்கேற்கல அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ கம்யூனிஸ்ட் தலைவர்கள் போயிட்டு சிஎம் அவர்களை சந்திச்சிருக்காங்க. இந்த இடதுசாரிகள் வந்து பங்கேற்கலை அப்படின்றது வந்து ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுது. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? என்ன கேட்டால் இப்போ தான் இடதுசாரிகள் கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவ்வளோ நாளாக இவங்க இடதுசாரிகளாக இல்லை. என்னுடைய விமர்சனமும் அதுவாக தான் இருந்தது. பொதுவாக இடதுசாரிகள் அப்படின்னா அவர்கள் யார் கூடயும் வந்து பெரும்பாலும் இந்த கூட்டணின்றதை வச்சுக்க மாட்டாங்க. அவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் உடன்பாடு, தொகுதி உடன்பாடு. ஒரு கூட்டணி சேருவாங்க, தேர்தல் முடிஞ்சோன்னா வெளியில் வந்து இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைக்காக போராடுவாங்க. அப்படி போராடும் போது இந்த தேர்தலில் நின்று கூட்டு ஜெயிச்ச அந்த ஆளுங்கட்சி அந்த தொண்டர்கள் நிர்வாகிகள்லாம் திட்டுவாங்க. எங்கள் கூட நின்று ஜெயிச்சுட்டு எங்களே எழுத்து பேசுகிறியா அப்படி இப்படின்னு பண்ணுவாங்க. ஆனால் இவர்களை பொறுத்தவரை என்ன சொல்லுவாங்கன்னா, தேர்தலில் தான் ஒரு ஒத்த கருத்துக்காக நாம் கூட்டு வச்சோம். எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் மன்றத்திலும் வெளியிலும் மக்களுக்காக தான் நாங்கள் இருக்கிறோம். அதனால் நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் தொடரோம். உங்கள் கூட கூட்டணி கிடையாது அப்படின்னு. கூட்டணின்ற பேச்சுக்கே இடம் இல்லைன்னுவாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டத்தில் கூட என்ன பேசுவாங்கன்னா, எந்த கட்சியோடு நம்ம கூட்டணி கிடையாது இடதுசாரிகளை தவிர. சிபிஎம், சிபிஐ, சிபிஐஎம்எல் இப்படி தான் இடது முன்னணின்னு வச்சுக்குவாங்க. யார் கூடயும் கூட்டணி வச்சுக்க மாட்டாங்க. ஆனால் இது ஏன் இந்த கேள்வி நீங்களாம் இப்போ கேட்குறீங்கன்னா, கடந்த 8 ஆண்டுகளாக மிக மோசமான ஒரு நிலைப்பாட்டை இடதுசாரிகள் எடுத்தார்கள். அதில் முக்கியமானது திமுக கூட்டணிக்குள்ளே 2018க்கு பிறகு உள்ளே போனவங்க வெளியே வரவே இல்லை. கூட்டணி கட்சியாகவே மாறிட்டாங்க. அப்போ இது இப்படியே போகுது. இந்த எலெக்ஷனு தலைகீழ மாற்றம் வந்துடுது. இவர்கள் எல்லோரும் குற்றவாளிகள். திமுக மட்டும் குற்றம் சாட்டவே மாட்டேன் நான். அதற்கு துணை போன இவர்களும் குற்றவாளிகள். ஆனால் ரொம்ப லாவகமாக புது அரசு அமையும் பொழுது இந்த அரசுக்கு ஆதரவுன்னு இங்கே வந்துட்டாங்க. இப்போ தான் இவர்களுக்கு ஞானோதயம் வந்துருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் வந்து இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் நீங்கள் கலந்துக்கிறீங்கன்னா அந்த கூட்டத்துக்குள்ளே போயிடுவீங்க, கூட்டணின்றதுக்குள்ளே போயிடுவீங்க. அப்போ பொதுவாகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு கட்சி அதோடைய கூட்டணி கட்சிகளாக ஒரு இதை ஃபார்ம் பண்ணும்போது அதுக்குள்ளே போகாது. ஆனால் ஒரு பிரச்சனை சம்மந்தமாக, இப்போ காவிரி பிரச்சனை, அதுக்கு அனைத்து கட்சி கூட்டம்னா அதில் கலந்துக்குவாங்க, பிரச்சனை அடிப்படையில் கலந்துக்குவாங்க. ஆனால் ஒரு கூட்டணியாக இயங்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி நிலைப்பாட்டை 8 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ இடதுசாரிகள் எடுத்திருக்காங்க. இப்போ உங்களுடைய அடுத்த கேள்வி, அப்போ ஏன் போய் சிஎம்ஐ பார்க்குறாங்க? பிரச்சனை தான். தலைவரே தாங்க நிலைப்பாடு தப்பாகப்பா நினச்சிக்க போகிறீங்க, பத்திரிகாரன் 10 சொல்லுவான், அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க. எங்களுடைய நிலைப்பாடு இதுதான். அது உங்களுக்கு சொல்லிட்டு போகிறதுக்கு வந்தோன்னே
திமுகவில் இந்த மார்க்சிஸ்ட் கட்சியில் இருக்கும் போதே திமுகவில் சேர்ந்து விட்ட கனகராஜ், வாசுகி, கே பாலகிருஷ்ணன் உட்பட எல்லாரும் போய் இன்னைக்கு சிஎம் விஜயை பார்த்துருக்காங்க. இதுதான் நிலைமை. அதனால் இப்போ மார்க்சிஸ்ட் கட்சி எடுத்த நிலைப்பாடு பழைய நிலைப்பாடுக்கு வந்துட்டாங்க. பேக் டு ஃபார்ம். இது எவ்வளோ நாளைக்குன்னு தெரியாது. அதிமுகவிலேருந்து இதுவரையும் 5 எம்எல்ஏக்கள் வந்து வெளியேறியிருக்காங்க. அது இல்லாமல் இப்போ 6வதா எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களும் பதவி விலகியிருக்காரு. இதனால சட்டமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா அதிமுகவோட பலம் 41 குறைஞ்சிருக்கு சார். இதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க நீங்கள்? 31 குறையாத வரைக்கும் சந்தோஷப்படணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கட்சி அதனுடைய தலைமை அந்த ஒரு கட்சியை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிற வேலையை பண்ணணும். ஒரு தோல்விக்கே இப்படி சிதறாங்க. 10 தோல்வி பழனிசாமின்னு சொன்னாங்க. நம்மலாம் கூட அப்போ சொன்னோம். 10 தோல்விக்கு பிறகு ஒருத்தர் நிற்கிறாருன்னா அதுதான் ஒரு இதுன்னு. ஆனால் 10 தோல்விக்கும் நான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவேன். அதிமுகன்ற சக்கரம் ஓடிக்கிட்டு இருக்குன்னா அதோடைய மையப்புள்ளி 26 ஆட்சி பிடிப்போம் அப்படின்ற நம்பிக்கை. அப்போ 10 தோல்வி ஆனாலும் என்ன 26 நம்ம ஆட்சி பிடிச்சிருவோன்ற நம்பிக்கையில் ஓடிட்டு இருந்தாங்க. இப்போ 26 ஆட்சியை பிடிக்கணும்னா அந்த இடத்துல ரொம்ப சாதுரியமாக சாணக்கியத்தனமாக செயல்படணும் தலைமை. அப்போ இவர்கிட்ட தாவேகா வர்றாங்க. எங்களுக்கு செகண்ட் பிளேஸ் கொடுங்க, துணை முதல்வர் கொடுங்க, 90 சீட்டு கொடுங்கன்னு கேட்குறாங்க. அந்த இடத்துல தன்னுடைய வலிமை, எதிரியுடைய வலிமை, பிறர் வலிமை பார்த்து தான் நீங்கள் வந்து எந்த முடிவும் எடுக்கணும். அதான் சாணக்கியத்தனம். கலைஞர்லாம் அப்படி தான் எடுத்திருக்காரு, ஜெயிச்சிருக்காரு. ஆனால் இவர் வந்து அதை அலட்சியப்படுத்துகிறார். அப்போ அவர்கள் வெளியில் போகிறாங்க, காங்கிரஸ் கூட பேசுகிறாங்க. அதுவும் செட் ஆகலை, தனியாக நிற்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல தாவேகாவுடைய வலிமையை உணராமல், தன்னுடைய வலிமையை உணராமல் தேர்தலில் போட்டு விடுது விளைவு 3வது இடத்திற்கு அதிமுக தள்ளப்பட்டது. அப்போ இந்த நேரத்தில் போய் மற்ற தலைவர்கள் பேசும்பொழுது என்னங்க பேசுகிறாங்க, ஒரு 60-70 சீட்டாவது பேசி கொண்டு வாங்க கூட்டணிக்குள்ளே, நம்ம பெரிய கூட்டணி 200 சீட்டுக்கு மேலே ஜெயிக்கலாம். இல்லை நம்ம ஜெயிச்சிருவோம், நம்ம தான் ஆட்சியை பிடிப்போம், அவர்கள் ஒன்றுமில்லை அப்படின்றப்போ இவர்களும் சரி தலைவருக்கு தெரியும் போலன்னு வந்துடுறாங்க. ஆட்சி முடிஞ்சு 108 சீட்டுன்னு முதல்ல அவர்கள் ஓடி வர்றது அதிமுகட்ட. எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, பெரிய கட்சி, நீங்கள் ஆதரவு கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு கூட்டணியாக வச்சுக்கலாம் அப்படின்னு. அப்போவும் இவர் யோசிக்கும் பொழுது காங்கிரஸ் பட்டுன்னு உள்ளே போட்டான். அப்போது காங்கிரஸை உள்ளே போட விட்டீங்க, அதாவது 2வது சான்ஸும் வருது, அதையும் மிஸ் பண்ணுறீங்க. எப்படி சரியாக இருக்கும்? இல்லை நம்ம பேசியிருக்கோம், டிஎம்கேவும் நம்மளும் சேர்றோம், அவங்க ஆட்சி அமைக்க முடியாது, நம்ம தான் ஆட்சி அமைக்கிறோம், நான் தான் முதல்வர், திமுக ஆதரிக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அதிமுகக்குள்ளே ஒரு பூகம்பமே வெடிக்குது. ஏன்னா திமுக கூட அதிமுக சேர்றதுன்றது தற்கொலைக்கு சமானம். திமுக நின்றோம், அதிமுக அழிஞ்சிரும். இது எதிர்த்து ஒரு டீம் வெளியே வருது. இது எதிர்த்து மட்டும் இல்லை, தாவேகாவுக்கு நம்ம ஆதரவு கொடுப்போன்ற மனநிலையிலையும் வருது. இந்த விவகாரத்தில் தலைமை சரியாக கையாளவில்லை. சரி வந்துட்டாங்க, இவர்கள் வந்து பேரண்ட் பாடி இவங்க மேலே கட்சி தாவல் தடை சட்டம் வரணும்னு புகார் கொடுக்குறாங்க. அதை சபாநாயகர் அப்படி கிடப்பில் போட்டு அப்படி மெயின்டைன் பண்ணிட்டுருக்காரு. இந்த நேரத்தில் தான் இவர்கள் எல்லா கூட்டணி கட்சிகள்லாம் செட் ஆகி, ஏன்னா இங்கே இப்படி அதிமுக வருதுன்னொடனே இவர்கள் வேகமாக கூட்டணி கட்சிகள் திமுகலேருந்து விலகி வர்றாங்க. அவங்களுக்கு மந்திரி பதவி கொடுத்து 35 மந்திரியும் நிரப்பிட்டார். அதுக்கப்புறம் அதிமுகவுக்கு அமைச்சர் பதவி இல்லை, இந்த பிரச்சனை வந்து நீங்கள் தீர்த்துட்டு வாங்க, ஏன்னா அவங்கள எப்படியும் பயன்படுத்த முடியாது, கட்சி தாவல் தடை சட்டம் வந்துடும். 32க்கு மேலே வந்தால் தான் பார்ட்டி ஸ்பிளிட் அப்படின்னு சொல்லுவாங்க, 2/3. இங்கே 25 தான். உடனே செதற ஆரம்பிக்கிறாங்க, பாதி பேர் திரும்பி போகிறாங்க. இங்கே தான் பிரச்சனை. தப்பு எல்லாரும் பண்ணுவாங்க, திரும்பி வர்றவங்களுக்கு அதுக்கு முன்னாடியே ஒரு மாவட்ட செயலர் பதவி எல்லாத்தையும் பிடிங்கிறாரு. திரும்பி வந்தவங்களுக்கு இவர் மன்னிச்சிட்டாரு அப்படின்னு மன்னிச்சிட்டேன்னு அறிக்கையெல்லாம் வருது. அப்படி வந்தால் அதோடைய அர்த்தம் என்னென்னா அவர்கள்ட்ட பறிக்கப்பட்ட பதவியை திருப்பி கொடுத்துருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கும் நம்பிக்கை வரும். சரி நம்ம செஞ்ச தப்பு இருந்தாலும் தலைமை வந்து மன்னிச்சு நம்மளுக்கு பழைய பதவி கொடுத்துட்டாங்க. ஆனால் கொடுக்கல. இதில் 2 பேர் அப்படி தங்கிட்டாங்க வெளியவே, விஜயபாஸ்கரும் சிவி சண்முகமும். கூட்டுட்டு போனோம் எல்லோருக்குமே பெரிய சங்கடம். அவங்க போய் கேட்கும் பொழுது அதுக்கெல்லாம் நீங்கள் அந்த இது இழந்துட்டீங்க, நாங்கள் பதவி தர்றோம், வெயிட் பண்ணுங்கள். என்ன பதவி? மாநில பதவி கொடுக்குறாங்க. ஒரு தலைவர் அவர் என்ன தான் பெரிய ஆளாக இருந்தாலும் அவர் மாவட்டத்தில் ஒரு மாவட்ட செயலாளர் இருந்தால் தான் அவருக்கு மரியாதை. அப்போ இந்த தடுமாற்றம் வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் பேர் வெளியே போகிறாங்க. இந்த பிரிஞ்சு சேர்ற அந்த காலகட்டத்தில் தான் சில பேர் நம்ம என்ன போனாலும் நம்ம அதிமுகவில் இனி முடியாது அப்படின்னு லாப நஷ்ட கணக்கு போட்டு ராஜினாமா பண்ணிட்டு தாவேகாவில் சேர்றாங்க. அது ஒரு பக்கம், அது விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம் தனி. இப்போ இந்த பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் அதிமுக தலைமை ஒரு முக்கிய காரணம். அரவணைச்சிட்டு போகிற அந்த ஏற்பாடு இல்லாதனால
விலகிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் கேட்குற நேரம் இந்த நேரம் எம்எஸ்எம் ஆனந்தன் முன்னாள் அமைச்சர் அவரும் வந்து நான் விலகுறேன்னு சொல்லிட்டாரு. நாளைக்கோ நாளன்னைக்கோ விஜயபாஸ்கரும் எம்ஆர் விஜயபாஸ்கரும் 2 விஜயபாஸ்கரும் தாவேக்கால சேர்றாங்க. கூட ஒரு 5, 6 எம்எல்ஏ மாவட்ட செயலாளர் கூட்டு போய் சேர போகிறதாக தகவல். அதனால் இது வந்து 31 அப்படின்றத நோக்கியும் இன்னும் குறைவாகவும் நோக்கி நகரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. விஜயபாஸ்கர் அவர்கள் மீது வந்துட்டு பல்வேறு வழக்குகள் இருக்கு. இப்போ வந்து டிவிகேவை பொறுத்தவரையும் தூய சக்தி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவர் போய் அங்க ஜாயின் பண்றது அப்படின்றது வந்து கரெக்டா இருக்குமா? அதை பத்தி உங்களோட கருத்து? விஜயபாஸ்கர்கள் இவர்கள் அப்படின்னு இந்த கல்லை விட்டுட்டீங்க. நானே சேர்த்து சொல்லிடுறேன். 2 பாஸ்கர்கள் மீதும் பல்வேறு வழக்குகள் இருக்குது. அதில் விஜயபாஸ்கர் மேலே குட்கா வழக்குலேருந்து பல இது இருக்குது. ஐடி ரெய்ட்லாம் வந்த பொழுது அதெல்லாம் அது ஓப்பனாகவே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அவர்கள் எல்லோருமே இதே அதிமுகவில் இருந்தவர்கள். அவர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஒரு லாபத்தை மனசில் வச்சுட்டு உள்ள வராங்க. விஜயுடைய கொள்கை எனக்கு பிடிச்சிருக்குது, சட்டமன்றத்தில் அவர் பேசின பேச்சு பிடிச்சிருக்கு, புஷி ஆனந்துடைய ஆற்றல் மிகு உரையை பார்த்து வியந்து போய் நான் இந்த கட்சிக்கு வந்தேன், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவர்களை பொறுத்த வரைக்கும் அங்கே இருந்தால் போனி ஆகாது, இங்கே வந்தால் எதாவது தேர்த்திக்கலாம், 5 வருஷம் ஏதாவது தேர்த்திக்கலான்ட்டு தான் வராங்க. அதுக்கு நான் ராஜினாமா பண்ணுறேன், அதே தொகுதியில் என்னை நிற்க வைங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? தாவேகா சார்புன்னா ஜெயிச்சிடலான்னு அர்த்தம். அப்போ அந்த தொகுதியில் நின்று தோற்று போன தாவேகா நிர்வாகி என்ன வருது? அப்புறம் அவங்க போய் ஒவ்வொருத்தரும் சேர்ற இடங்கள் வந்து நிரப்பப்படுற இடங்கள்ல தாவேகாவுடைய பங்கு என்ன? அப்போ இந்த பிரச்சனை வந்து தாவேகாவுடைய ஒரு தொண்டர்களுடைய மனசில் ஒரு சோர்வை ஏற்படுத்தும். இன்னொரு பக்கம் தூய சக்தி தாவேகாக்குன்னு ஒரு தனித்தன்மை, தாவேகா தொண்டர்களை நான் இப்படி வழி நடத்த போகிறேன்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த இதுக்குள்ளே கொண்டு வந்து, அதாவது நல்ல பாலில் விஷம் கலந்த பாலையும் சேர்த்து ஊற்றுறீங்க. இல்லாட்டி ஒரு பால் இருக்குது, அதில் அந்த எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விட்டா என்ன ஆகும்? பால் தெரிஞ்சிடும். அந்த வேலையை பண்ணுறீங்க. அப்போ மொத்த பாலும் தெரிஞ்சிடும். அப்போ நீங்கள் இவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சே உள்ளே விட்டுட்டு எப்படி தூய சக்தியாக இருக்க முடியும் அப்படின்ற கேள்வி வருது. இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு பின்னணியில் யார் இருக்காங்க அப்படின்னு தான் கேள்வி வரும். இதுக்கு பின்னாடி புஷி ஆனந்த் இருக்காரா, இல்லை வேறு விஜய்க்கெல்லாம் அதில் விருப்பமா அப்படின்னு பார்த்தா, இல்லை எங்கேயோ இவர்கள் திசை திருப்பப்படுகிறார்கள், மடைமாற்றம் செய்யப்படுகிறார்கள் தான். புஷி ஆனந்தை பற்றி நான் விசாரித்த வரையில் அவருக்கு தன்னுடைய மன்றத்திலேருந்து வந்தவங்க தாவேகாக்காரர்களுக்கு தான் எல்லாமே செய்யணுன்றது தான் எண்ணம். வேறு யார் மேலேயும் அவருக்கு எந்த இதுவும் கிடையாது. அவர் அப்படி பார்க்கக்கூடிய ஆள் தான். ஆனால் அதை மீறி இப்பொழுது இந்த மாதிரி இணைப்புகள் நடக்குதுன்னா ஆதவ அர்ஜுனா அதில் முக்கிய ஆளாக இருக்கிறார். ஆதவ அர்ஜுனா யார்? வெளியிலேருந்து வந்தவர். அவருக்கு என்ன பிரச்சனை? எல்லா வசதியும் இருக்குது. அவர் நினச்சே நடந்துச்சு. அமைச்சராக ஆகிட்டார். கட்சியும் தான் கையில் வரணும்னு ட்ரை பண்ணுறாரு. அப்போ அதுக்கு இடையூறாக இருக்கிறது புஷி தான். ஏன்னா அந்த தொண்டர்கள் அவர் மேலே அவ்வளோ ஒரு விசுவாசம். புஷிக்கு விஜய் மேலே விசுவாசம். இந்த செட்டப் கரெக்டாக இருக்குது. இப்போ அந்த செட்டப்பை உடைக்கணும்னா வெளியிலேருந்து தான் ஆளை இறக்குமதி பண்ணணும். நீங்கள் எவ்வளோ இறக்குமதி பண்ணுறீங்களோ ஒரு போட்டி உருவாயிடும். கிட்டத்தட்ட அப்படி தான் போகுதுன்னு தான் என்னுடைய கணிப்பு. அதனால் இது இப்போ வெளியே வராது. காலப்போக்கில் அது பெருசாக வெடிச்சு கிளம்பும். சார், அதிமுகலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்துருந்தாங்க. ஆனால் அவர் அதை ஏற்க மறுத்தது மட்டும் இல்லாமல், என்னை நம்பி வந்தவங்களுக்கு பதவி இல்லை, எனக்கு மட்டும் பதவி கொடுத்தா அதை என்னால் எப்படி ஏற்றுக்க முடியும்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? தலைமைக்கு எதிராக தலைமையில் இருக்கிறவங்கள எழுப்புகிற கேள்வின்றது கட்சிக்குள்ளே பெரிய சிக்கல்னு அர்த்தம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் மாவட்ட செயலாளரும் கூட. அப்போ அவருக்கு போய் துணை பொதுச் செயலாளர் மட்டும் கொடுத்துட்டு மாவட்ட செயலாளர் கொடுக்காம விட்டா மாவட்டத்தில் இவர் எந்த அரசியலும் பண்ண முடியாது. இவர் பார்த்து விட்டு அண்ணன் சுற்றி இருந்தவங்க மாவட்ட செயலாளர் இருப்பாங்க. அப்போ இவரால் எதுவும் பெருசாக பண்ண முடியாது. அப்போது நீ என்ன தான் கட்சிக்கு பெரிய அளவுக்கு உழைச்சாலும், நீ என்ன தான் கட்சியில் பெரிய 2ஆம் கட்ட தளபதிகளாக இருந்தாலும், நீ வெளியே போய்ட்டு உள்ளே வந்தால் நான் உன்னை இப்படி தான் நடத்துவேன் அப்படின்னா அவர்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கும் தலைமை மேலே? முதல்ல யாரை எதிர்த்து போகிறான்னு அவங்களுக்கு ஒரு இது வந்துடும். உங்களை தலைமையாக வச்சுட்டு உங்கள் தலைமைக்காக நாங்கள் வெளியில் திமுக கூட மற்றவங்கள சண்டை போட முடியுமா? நீங்கள் திமுக கூட ஒரு கை கோர்க்குறீங்க, நாங்கள் யாரை எதிர்த்து சண்டை போடணும்னு ஒரு பெரிய குழப்பம் எல்லார்கிட்டையுமே இருக்குது. 2வது, இவர் தானே கூட்டு போயிருப்பார் திருப்பி, பாப்பா பேசிக்கலான்னு. அப்போ திருப்பி கூட்டு போன எல்லாருக்குமே மாவட்ட செயலர் பதவியும் இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படியே இருங்க அப்படின்னா எதுக்கு இருக்கணுன்ற கேள்வி வரும்ல. இருந்து என்ன பண்ண போகிறோம்? இந்த கட்சி நாளைக்கு திமுகவை பீட் பண்ணி அப்புறமா தாவேகாவை பீட் பண்ணி ஆட்சி பிடிக்கணும். அது நடக்கக்கூடிய காரியமா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும். இந்த நம்பிக்கையின்மை தான் தாவேகாவை நோக்கி இவர்களை நகர்த்துது. அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் கட்சி தலைமை ரொம்ப உறுதியாக இருக்கணும். அது ஒரு இப்போ கலைஞர் தான் நான் திரும்ப திரும்ப உதாரணம் சொல்லுவேன், ஜெயலலிதாவும் சொல்லுவேன்.
எவ்வளோ பேர் ஜெயலலிதாவை கடுமையாக விமர்சனம் பண்ணவங்க, ஜானகி அணியில் இருந்தவங்கலாம் திரும்ப வந்தபோது சேர்த்துக்கிட்டாங்க. சில பேர் சேர்த்துக்கிட்டு காலி பண்ணாங்க. அதெல்லாம் வேற கதை. அதுக்கு அவங்க பவரில் இருந்தாங்க. அவங்க ஒரு கரிஷ்மா லீடராக இருந்தாங்க. அவங்க எடுக்கிறதா முடிவுன்னு இருந்தது. இவர் அந்த லெவலில் இல்லை. ஆனால் அதிமுகன்ற ஒரு கட்சி இருக்குது. அந்த கட்சியோட பொதுச் செயலாளராக பலமாக இருக்கார். அது ஒன்று தானே தவிர, பலமான தலைவர்னு சொன்னால் அவரை சொல்ல முடியாது. அப்போ இந்த பிரச்சனைனால அதிமுக சிதறிக்கிட்டே இருக்குது. அதில் இன்னொன்று எஸ்பி வேலுமணி. அவர் வெளியே வர போகிறாரா, உள்ளே இருந்து சண்டை போட போகிறாரான்னு தெரில. நான் விசாரித்த வரைக்கும் உள்ளே இருந்து சண்டை போட போகிறாரு. அவர் கட்சி தலைமையை நோக்கி நகர வேலைகளை செஞ்சுட்டு வர்றாருன்னு கேள்விப்பட்டேன். சார், இப்போ டிவிகே அமைச்சர் சரத்குமார் அவர்கள் வந்துட்டு ஒரு போதைப்பொருள் பயன்படுத்துகிற மாதிரியான ஒரு வீடியோ ஒன்று வைரலாக இருந்தது. அதுக்கு அவர் வந்து அது வந்து குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய மாத்திரை அப்படின்னு பதில் அளிச்சிருக்காரு. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? அது மட்டுமா நடக்குது? அவரை ராஜினாமா செய்ய சொல்லி நாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி அவரை ராஜினாமா செய்யணும்லாம் கேட்குறாங்க. யார் கேட்குறாங்கன்னா, ஜாபர் சாதிக்குன்னு ஒரு போதை கடத்தலில் பல வழக்குகளில் சிக்கி, அதுக்கு பிறகு கட்சியில் சேர்த்து அயலக பணி கொடுத்து, அதற்கு பிறகும் அவர் கைதானார். அப்படிப்பட்ட நபரை சேர்த்துக்கிட்டு பண்ண திமுக இதை எதிர்த்து அவ்வளோ ஒரு கடுமையாக போராடுறாங்க. நம்ம ஒன்றும் சரத்குமாருக்கு வக்காலத்து வாங்க வரல. ஆனால் சரத்குமார் என்கிற நபர், நீங்கள் பொதுவாக தாவேக்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா, யாருக்குமே இந்த போன ஏப்ரல் மாதம் வரைக்கும் நம்ம ஒரு எம்எல்ஏவும் அமைச்சராகுன்றதெல்லாம் நம்பிக்கை தூங்கி அவங்கள வந்து என்ன ஒரு இது சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க. அட போப்பா, நான் இங்கே எம்எல்ஏ ஆகிறது, நான் போய் அமைச்சர் ஆகிறது, நாங்கள் எங்கே ஆட்சி பிடிக்கிறதுன்னு சும்மா ஒரு இதுக்கு சொல்லியிருந்தாங்க, விசுவாசத்துக்கு. ஆனால் உள்ளூர ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் என்ன இருந்ததுன்னா, 10 சீட் 15 சீட் ஜெயிச்சா பெரிய விஷயம் அப்படின்னு தான். நான் எம்எல்ஏவா அப்படின்னு அதை நம்புறதுக்குள்ளே அமைச்சர், ஐயோ நான் அமைச்சரா அப்படின்னு. ஆனால் இவர்கள் எல்லோரும் யார்? விஜய் படத்தை பார்த்துட்டு தியேட்டரில் விசில் அடிச்சுக்கிட்டு டிக்கெட் வாங்கி மன்ற வேலை பார்த்துக்கின்னு ஜாலியாக சுற்றிட்டு இருந்த ஆட்கள். இவர்கள் எப்படி இருப்பாங்க? இன்றைக்கி ஜென்சி எப்படி இருக்காங்க? ஒவ்வொரு விஷயத்துலையும் போய் போலீஸ் ஸ்டேஷனில் விசாரணை கூப்பிட்றான். போகிற இடத்துல போயிட்டு வெளியில் வந்து போலீஸ் ஜீப் மேலே உக்காந்துக்கின்னு அப்படின்னு ஒரு ரீல்ஸ் போடுறான். மறுபடியும் போலீஸ் கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணுது. போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே போயிட்டு வர்றதை அப்படி பெருமையாக இது பண்ணிக்கிறான். கேக்கு வெட்டுறான், கத்தி வச்சு வெட்டுறான், வால் வச்சு வெட்டுறான். இப்படி தெரிஞ்ச ஆட்கள் தான். சரத்குமாரும் அதில் ஒருத்தர் தான். அப்போ இவர் போய் ஐபிஎல் போய் பார்க்க போகிறாரு. குழந்தை இருக்குதான், குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லாத குழந்தைய எவனாவது 1.5 லட்சம் பேர் கூடுற இடத்துக்கு தூக்கின்னு போவானா? சரி, மாத்திரைலாம் இப்போ கிடையாது, இது தான் கொடுக்குறாங்க, சிரப் தான் கொடுக்குறாங்கலாம் சொல்கிறாங்க. அது உண்மை தான். சரி, அவர் அப்படியே அவருடைய கோர்ட்டுப்படியே வச்சுக்குவோம். அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த சினிமாலலாம் அந்த காமிப்பான்ல, இந்த கார்டு வச்சுட்டு இது பண்ணி அந்த வேலையை அவர் பக்கத்துலலாம் இருக்கும்போது ஜாலியாக பண்ணி அதை தூக்கி வீடியோவில் தக் லைஃப், ஒரு மினிஸ்டர் அவர் ஒரு தக் லைஃப்னு போடுறாருன்னா அவர் அப்போ என்ன மனநிலை இருந்துப்பாருன்னு பார்த்துக்கணும். இப்படி இருக்கவங்க தான் இன்றைக்கி மினிஸ்டராக இருக்காங்க. அதனால் இது வந்து ஒரு போதை மருந்து பவுட்ரு பயன்படுத்துகிறவருனே எடுத்து வச்சுக்கிட்டாலும் இந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க. அதே போதை மருந்துனே வச்சிங்களேன், பண்ணிவிட்டு தூக்கி ஒரு இன்ஸ்டாவில் போடுறாருன்னா அவருக்கு தெரியாதா? இம்மீடியட்டாக அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணி நார்கோட்டிக் அமிச்சாங்கன்னா, இவர் நான் ஒன்றும் அது இதே மாதிரி மாத்திரைன்னு சொன்னாலும் நார்கோட்டிக் டெஸ்ட்டில் இவர் பயன்படுத்துறது தெரிஞ்சிடும். 3 மாதத்துக்கான ரிசல்ட் கிடச்சிரும். அப்போ இவர் மாட்டிக்குவார். அப்போ அது வந்து ஒரு பவுடரை வச்சுட்டு இவர் சும்மா சீனை போட்டிருக்காருன்றது தான் இதில் நம்ம பார்க்க வேண்டியது. இவர்களுக்கு என்னென்னா, உலகத்தில் வேறு எந்த மேட்டரும் கிடையாது. இப்படி தான் திமுக அரசியல் பண்ணும். இதை தாண்டி அவர்களுக்கு சிந்திக்கே வராது. அதனால் இந்த விஷயம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சரத்குமார் மேலே தவறு இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஒரே ஒரு விஷயம், இந்த மாதிரி இந்த கிறுக்குத்தனத்தெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க ரொம்ப பேர். தயவுசெய்து அந்த வீடியோலாம் இருந்தால் அழிச்சிடுங்க. இல்லை எத்தனை கிறுக்குத்தனம் எடுத்து போட்டுன்னே இருப்பாங்க. இதை தான் பெரிய விஷயமா பேசுவாங்க. கடைசி கேள்வியாக பார்த்தீங்கன்னா, சிஎம் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி போதை கலாச்சாரம், பெண்களுக்கு எதிரான அநீதிகள் இதெல்லாம் வந்துட்டு நடக்கிறதுக்கு காரணம் சட்ட ஒழுங்கின்மை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எவ்வளோதான் சட்டம் வந்தாலும் தனி மனித ஒழுக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. இது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அவர் அப்படி சொல்லலை. அடிப்படையான விஷயம், குற்றச்சம்பவங்களுக்கு அடிப்படையான விஷயமா இருக்கிறது போதை கலாச்சாரம். இந்த போதை கலாச்சாரத்தை ஒழிக்காமல் குற்றச்சம்பவங்களை குறைக்க முடியாது அப்படின்றது தான் அவருடைய வாதத்துடைய பிரதான அம்சம். குற்றச்சம்பவங்களில் 75% நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் தான் இருக்கும். போதை போதை போதை. போதைக்கு காசு தேவை, காசு கிடைக்காது. ஏன்னா இவனுக்கு உழைக்கிறதுக்கு மனசு வராது. போதை அடித்தானா உழைக்கிறதுக்கு மனசு வராது. அந்த மைண்ட்லேயே இருப்பான்.
அப்போ போதைக்கு காசு வேணும், போதை அடிக்கணும் காசு வேணும். அப்போ காசு தேடுறது எங்கே போவான்? குற்றச்செயலில் ஈடுபடுவான், என்ன வேணால் செய்வான், காசுக்காக கொலை கூட பண்ணுவான். அப்போ இவர்கள் தான் அவர்களுடைய குறிக்கோள். இந்த கூலிப்படை, இந்த தலைவர்கள், அரசியல்வாதிகள் உட்பட அவர்களுடைய குறிக்கோள் என்னென்னா இந்த போதை இது. ரெண்டாவது மாணவர்கள். இந்த மாணவர்கள் இளம் தலைமுறையினர் இந்த மாதிரி போதை பழக்கத்துக்கு ஆளானாங்கன்னா சிந்திக்க மாட்டாங்க. சிந்திக்கலைன்னா நீங்கள் எது சொன்னாலும் கேட்பாங்க. அவர்களுக்கு எதை பற்றியும் கவலை இருக்காது, அவர்களுடைய பிரச்சனை மட்டும்தான் கவலை இருக்கும். இப்படி ஒரு தலைமுறையே மாற்றி மாற்றி வச்சுருந்தா இவர்களுக்கு கீழே வச்சுக்கிட்டே இருக்கலாம், திராவிடன் உருட்டலாம், என்ன வேணால் பண்ணலாம். இதை 2 திராவிட கட்சிகளுமே மாறி மாறி பண்ணிட்டு வந்தாங்க. இதில் ரொம்ப அதிகமாக மோசமாக போனது கடந்த 5 ஆண்டுகள். நீங்கள் வந்துட்டு அதே அதிகாரிகளை இந்த தூக்கி அங்கே, அவர் தூக்கி இங்கே, அவர் தூக்கி இங்கே, நான் வந்து சட்டம் ஒழுங்கு நான் வந்து இது பண்ணிட்டேன், சிங்கப்பெண் போட்டேன், அதை பண்ணிட்டேன், இது பண்ணிட்டேன், நடக்கவே நடக்காது. அவர் சிங்கப்பெண்லாம் போட்டு நான் அதை பண்ணிட்டேன் சொல்கிற அதே முதல்வர் தான் இந்த வார்த்தையும் சொல்கிறாரு. போதை இதை ஒழிக்காமல் நீங்கள் குற்ற சம்பவங்களை குறைக்கவே முடியாது, இதுதான் உண்மை. அப்போ போதை இதை ஒழிக்கணும் என்ன பண்ணணும்? ஸ்டேஷனில் பிசி வரைக்கும், கான்ஸ்டபிள் வரைக்கும் அந்த நடவடிக்கை போகணும். போதை மருந்து விற்கிறாங்கன்னா பிடிக்காத ஸ்டேஷனில் இருக்கிறவங்க மேலே நடவடிக்கை போகணும். அதிகாரிகளை எந்த அளவுக்கு சாட்டையை சுழத்தணும். யார்? சிஎம். இதெல்லாம் பண்ணால் தான் குறைக்க முடியும். நீங்கள் நான் அமைச்சர், என்னுடைய அமைச்சரவை, நாங்கள் கொள்கை முடிவு எடுத்துட்டோம், இப்படி மாறிட்டோம் அப்படின்லாம் மாறாது. அதை அவன் சொல்லுவான், நீ அங்கே போய் பத்திரப்பதிவு பண்ணிக்கணுவான். என்னங்க இப்போ தான் லோகேஷ் சொன்னார், பத்திரப்பதிவுலாம் கட்டணம் இல்லை, அது இல்லைன்னாரு. அப்படியா சொன்னாரா? அப்போ அவர்கிட்ட போய் பண்ணிக்கப்போ, கிளம்பு அப்படின்னுவான். இல்லாட்டி முக்கியமான பேப்பரில் பெண்டிங் என்ன பண்ணுவீங்க? சரி என்னப்பா முன்ன 100 கொடுத்தல, ஆமாம் இப்போ 50 கொடு. அவன் பார்ப்பான், பரவாயில்ல போன ஆட்சியில் 100, இப்போ 50. சரிந்தாங்க, வேலை முடிஞ்சிச்சு. இப்படி தான் இருக்குது. அப்போ இதை கீழே வரைக்கும் நீங்கள் பண்ணணுன்னா பல விஷயங்கள் இருக்குங்க. லோக் ஆயுக்தா உட்பட. லோக் ஆயுக்தான்னு பக்கத்து மாநிலத்தில் அவ்வளோ பவராக இருக்குது. நம்ம ஊர்லேயும் லோக் ஆயுக்தா இருக்குது. அதை சும்மா ஒரு இது மாதிரி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. பக்கத்து ஸ்டேட்டு கர்நாடகாவில் லோக் ஆயுக்தாவுக்கு தனிப்பட்ட பவர். லோக் ஆயுக்தா போலீஸ் அவர்களே ஸ்லைடு போவாங்க, அவர்களே நடவடிக்கை எடுப்பாங்க, தண்டனை கொடுக்குற அளவுக்கு இருக்குது. பயம் வருது. அப்போ இங்கே நீங்கள் மட்டும் கரெக்டாக எடுத்து பாருங்கள், ஜனங்க எத்தனை பேர் புகார் கொடுக்குறாமா, சட்டையை பிடிச்சிடுவான். அங்கே சிஎம் சொல்லுங்கிறாரு, நீ வந்து அங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ண சொல்கிறியா வாடா அப்படின்னு பிடிச்சி கொடுத்துருவான். இன்னும் அது நடக்கும், அந்த புரட்சியும் நடக்கும். ஆனால் அதுக்கு அரசாங்கம் இதை ரெகுலராக கொண்டு போயிட்டே இருக்கணும். லஞ்சம் ஊழலுக்கு எதிராக புகார் கொடுங்க, நீங்கள் புகார் பெட்டி வைக்கிறோம், அங்கே பிடிக்கிறோம். எப்படி சிங்கப்பெண் படை அந்த மாதிரி லோக் ஆயுக்தா ஸ்ட்ராங் பண்ணுங்க. என்ன நடக்குது பாருங்கள். இது எதுவுமே பண்ண மாட்டோம், நாங்கள் வந்து இப்படி தான் பண்ணுவோம், அதிமுகவில் இருந்தோம் மற்ற கட்சியிலேருந்து ஆள் சேர்த்துக்கிட்டு இருப்போம்னா 10ஓடு 11 அத்தோடு இது ஒன்று தான் முடியும். அதனால் சிஸ்டத்தை மாற்ற முடியாதுன்னு ரஜினி சொன்னார்ல, அந்த சிஸ்டம் இதுதான். இந்த சிஸ்டத்தை மாற்றணுன்னா இவ்வளோ வேலை பண்ணணும். அதுக்கே 2 வருஷம் ஆகும். நீங்கள் கடுமையாக இப்போ நான் சொன்னதை பண்ணி கடுமையாக பண்ணாலும் 2 வருஷம் ஆகும். இதுதான் சிஎம் முன்னாடி உள்ள சவால். அதனால் நீங்கள் அந்த வார்த்தைகளெல்லாம் ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்க அந்த மாதிரி. அதாவது இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் கையை விட்டு போயிடுச்சு. அந்த இவர்கள் பண்ண தவறுகளை திமுக அதிமுக சேர்ந்துருந்தா அப்படியே மூடி மறைச்சிருப்பாங்க. புது அரசு வந்தோன்னா எல்லாத்தையும் எடுத்து வெளியே போடுறாங்க. இப்படிலாம் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு. அதை தடுக்கணும். அதுக்கு மாற்று பிரச்சாரம் தான் சரத்குமார் இருப்பார், போதை அடிச்சார், அவரை விலக சொல்லு, பிஎம்ஆர்ஜி இன்றைக்கி வருது, அதுக்கு எதிராக போராட்டம், இதுக்கு எதிராக போராட்டம், அது இதுன்னு எதையாவது ஒன்று கிளப்பி விட்டுருப்பாங்க. ஜென்சி கூட்டத்தை போட்டு இவர்களை கிண்டல் பண்ணு, இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. இதற்கு நம்ம பொதுவாக இருக்கிற பத்திரிகைலாம் இரையாயிடுவோம். நம்ம இதை ஒரு நுணுக்கமாக பார்க்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், சமூக வலைதளங்களில் நமக்கு தொடர்ந்து இதே மாதிரி வரும். வர ஆமாயா அதுக்கு லாய்க்கு இல்லை போலன்னு. லாய்க்கு இல்லை, இதை நம்ம பாதுகாக்கணும். இவர்களுக்கு முடிந்தால் நம்ம ஒரு நாலேஜ் அறிவுரை சொல்லணும், இப்படி பண்ணுங்க, இதை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர்களை அந்த இதை மாற விடாமல் பார்த்துக்கணும். இதுக்கு உள்ளும் வெளியும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. தாவேக்கா உள்ளே நடக்கிற சண்டை தான் ஆட்களை உள்ளே சேர்த்துக்கிட்டே இருக்கிறது. இது சிக்கல். ஓகே சார், நன்றி சார். நன்றி.